Hi students, I am Vino. 12th mark chapter 7ல example 7.46 பார்க்கலாம். question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா prove that the function f of x is equal to x squared plus 2s வந்து என்னன்னா strictly increasing in the interval 2,7 and வந்து என்னன்னா strictly decreasing in the interval வந்து என்னன்னா minus 2,0. அதாவது f of x ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த இன்டர்வல்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இன்க்ரீசிங்கா அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த இன்டர்வல் வந்து என்னன்னா டிக்ரீசிங் அப்படின்னு சொல்லணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன், இன்க்ரீசிங் அப்படின்னு சொல்லணும். இன்க்ரீசிங் அப்படின்னா நம்ம ஃபைன் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு, இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் இவங்க கொடுத்துருக்கிற இன்டர்வல்ல இருந்து எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு கிரேட்டர் தென் 0 வந்துச்சுன்னா இது வந்து என்னென்னா இன்க்ரீசிங், அதே லெஸ் தென் 0 வந்துச்சுன்னா இது வந்து என்னென்னா டிக்ரீசிங். ஓகேவா? ஸோ இப்போ அதை தான் செக் பண்ண போகிறோம். அப்போ இன்க்ரீசிங்னா நம்மளுக்கு என்ன வரணும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுங்கிறது கிரேட்டர் தென் 0 வரணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னால் எக்ஸ் ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2xன்னு கிடைக்கும். ப்ளஸ் வந்து கான்ஸ்டண்ட்டை பண்ணும்போது 0. ஸோ என்ன சொன்னேன், இந்த இன்டர்வல்குள்ளே அதாவது இந்த லிமிட்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்னா ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுக்கணும். அப்போ 2 to 7க்குள்ளே நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்கும், 3, 4, 5, 6 தான் இருக்கும். ஏன்னா 2வும் 7ம் வராது. ஏன் அப்படின்னா இது வந்து ஓப்பன் இன்டர்வல். அப்போ இதுலேருந்து என்ன பண்ணிக்கிறேன், நான் 3 அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ 3 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் நான் செலக்ட் பண்ணேன்னா எஃப் டேஷ் ஆஃப் 3, எஃப் டேஷ் ஆஃப் 3 என்னது 2 into 3, 2 3s are என்னது 6. ஸோ 6 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, கிரேட்டர் தென் 0ன்னு கிடச்சிது. கிரேட்டர் தென் 0 கிடச்சாதான் இது வந்து என்னென்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x இஸ் கிரேட்டர் தென் 0 ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எதில் எடுத்தோம், ஓப்பன் இன்டர்வல் 2,7ல். அதுக்கப்புறம் டிக்ரீசிங் எந்த இன்டர்வலில் பார்க்குறோம், -2,0 அப்படிங்கிற இன்டர்வல். -2,0ன்னா என்ன அர்த்தம், -2க்கும் 0க்கும் இடையில என்ன தான் இருக்குது, -1ன்னு இருக்குது. இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா -1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணும்போது 2 into -1ன்னு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, -2. -2 அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு என்னவா கிடைக்குது, லெஸ் தென் 0வா கிடைக்குது. நம்மளுக்கு லெஸ் தென் 0வா கிடைச்சிச்சு அப்படின்னா இது வந்து என்னென்னா டிக்ரீசிங். ஓகேவா? அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x இஸ் லெஸ் தென் 0 ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு -2,0. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.